ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தாராஸ் குக்கிங் டெமோ. வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னத்த வீடியோ வந்து கீரை தண்டு வச்சு ஒரு சூப் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கீரையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சூப் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கீரை தண்டில் தான் சூப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னால் மட்டுமே தெரியும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து சூப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இருக்க சுச்சுவேஷனில் இம்யூனிட்டி பவர் வந்து நமக்கு ரொம்ப தேவை. இதில் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இந்த சூப்பில் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளார வரலாம். இப்போது டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து கீரை தண்டு. அதனால் சுத்தமாக கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி. ஃபஸ்ட்டு நான் இந்த கீரை தண்டை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு வச்சுருக்கேன். அது வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். சும்மா 1 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே கழுவி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு கழுவ வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இத்தனை நாள் கீரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தண்டு எல்லாமே குப்பையில் தான் போட்டுட்ருந்தோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கீரையில் எந்த அளவு சத்து இருக்கோ அதே அளவு சத்து வந்து நம்மளுக்கு இந்த கீரை தண்டுலையும் இருக்குது. இப்போது நம்ம அந்த கீரை தண்டில் வந்து ஒரு சூப் செய்ய போகிறோம். சூப் வந்து கண்டிப்பாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சூப் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சூப் பிடிக்கும். அதில் இது வந்து ஹெல்த்தியான சூப். கீரையில் எந்த அளவு சத்து இருக்கோ அதே அளவு சத்து வந்து தண்டுலையும் இருக்குது. இத்தனை நாள் நம்ம வந்து கீரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தண்டு குப்பையில் தான் போட்டுட்ருந்தோம். இனிமேல் தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. நான் வந்து அரைக்கீரையோட தண்டு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கீரையோட தண்டு எடுத்திங்கனாலும் இதே மாதிரி செய்யலாம். முருங்கைக்கீரை, சுக்குட்டிக்கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, எந்த கீரையோட தண்டு எடுத்திங்கனாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அந்த இடிக்கிற கல் இருக்கையா, மோட்டார் பாஸ்டல், அதை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, பட்டை, தனியா, ஜீரகம், சோம்பு, மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு எல்லாமே வந்து இதில் போட்டு இடிச்சுக்கலாம். நம்ம உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் வந்து போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இல்லைன்னா வந்து அம்மி இருந்துச்சுன்னா அதில் நசுக்கிக்கலாம். இப்போது இதெல்லாம் இதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இடிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அம்மி இருந்துச்சுன்னா அதில் நசுக்கிக்கலாம். இல்லைன்னா வந்து மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த மாதிரி இடித்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி சும்மா அப்படியே நச்சா போதும். இந்த மாதிரி. இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை கையில் வந்து நல்லா கசக்கி விட்டுறலாம். இல்லை இது நீங்கள் மிக்சியில் போட்டு
ஒரு அடி அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டாச்சு. இப்போது ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து நம்ம அந்த இடித்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துடலாம். பட்டரில் நல்லா வறுத்து விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வாசம் வரணும். அதனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அந்த பட்டர்லேயே நல்லா வறுத்துடலாம். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டிலே வந்து எல்லா மருந்துமே இருக்குது. நம்ம அஞ்சரை பெட்டியிலே போதும். அதில் இருக்கிறத இப்போ இதில் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஜீரகம், சோம்பு, மிளகு, இது எல்லாமே வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு இம்யூனிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதனால் அது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே அது வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த கவலையுமே இருக்காது. இப்போ நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இதில் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியுமே இது கூட நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணுன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை தண்டு, நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட், இது சேர்த்துடலாம். இந்த கீரை தண்டையுமே இதில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கீரையில் எவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்ட்டுன்னு. அதே அளவு வந்து இந்த கீரை தண்டுலையும் இருக்குது. அதனால் இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சாப்பாடை வந்து நம்ம இனிமேல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இத்தனை நாள் தான் வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கீரை தண்டில் செஞ்சுருக்கேன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா தெரியவே தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ எம்மியாக இருக்கும். இந்த தண்டுமே வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்ல வாசம் வருது. இந்த கீரை தண்டோட வாசம், இந்த கீரையில் என்ன வாசம் வருமோ அதே வாசம் வருது. வீடு ஃபுல்லாக சூப்பராக வாசம் வருது. உப்பு வந்துட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக, ஃபஸ்ட்டு வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு பத்தலைன்னா கூட திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எந்த கீரை வாங்குறீங்களோ அது எல்லாத்துலேயுமே இதே ப்ரொசீஜர் தான். எந்த கீரை தண்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா இது பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டாச்சு. சும்மா ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போது நல்லா ஒரு கொதி வருது. லிட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ரெஷர் வரட்டும். மேலே ப்ரெஷர் வருது. வெயிட் போட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து விசில் விடுறதுனா ஒரு விசிலோ 2 விசிலோ விட்டால் போதும், வெந்துடும். அப்படி இல்லை நீங்கள் வந்து சிம்மில் வைக்கிறீங்க அப்படின்னா 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாசமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது வடிகட்டிடலாம். இப்போ இந்த இதில் இருக்க எல்லா சத்துமே இந்த சூப்பில் வந்து இறங்கியிருக்கும். அவ்வளோ ஹெல்தியான ஒரு சூப் இது. நீங்கள் டெய்லி குடிக்கலாம். வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை குடிக்கலாம். டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது.
நீங்கள் குழந்தைகிட்டலாம் இது கீரை தண்ணியில் செஞ்ச சூப்புன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அவங்களுக்கா வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து கொத்தமல்லி தூவிடுறேன். கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுடுறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப எம்மியான, அவ்வளோ ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி இன்றைக்கி பார்த்துருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. இப்போ எங்கள் வீடியோட புது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.